ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருச்சுங்க, இன்னும் என்ன திங்கக்கிழமை இல்லைன்னு கேட்குறீங்களா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு வரைக்கும் அனுதினமும் தேவனோடு உறவாடுவது உண்மையான விசுவாச வாழ்க்கை. வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு வேண்டும். ஒவ்வொரு நொடியும் உம்மோடு செலவிடணும். உம்முடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாதப்பா. உங்க இரக்கம் இல்லாம வாழ முடியாது. உங்க துணை எங்களுக்கு வேண்டும் அப்பா. உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? தேவன் நமக்கு வரம் கொடுத்திருக்கிறாராம். வரம் என்னங்க? எப்பயாவது வரங்களை கேட்டீங்களா? ஆண்டவரே, அநேகர் நம்முடைய தேசத்துல பக்தர்கள் வரத்திற்காக வேண்டிக் கொள்ளுவாங்க. தேவனுக்கு வேண்டுதல் செய்வாங்க, விண்ணப்பம் செய்வாங்க. பாருங்க, ஒருவர் தேவனே தேவனே வரம் 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 என்றால் என்ன வேண்டும் என்று கேட்டால், நான் தொடுவதெல்லாம் தங்கமாகும்படி செய்யுங்கன்னு சொன்னாராம். கொடுத்தேன், வாங்கிக்கொள் பக்தனே என்றாராம். இனி அவ்வளவுதான். அவன் ஓடி ஓடி வீட்டுக்கு வருகிறான். அவன் மனைவிக்கு சொல்லலாம், பிள்ளைகளுக்கு சொல்லலாம்னு. எல்லா செடிகளை தொட்டா, மலையை தொட்டா தங்கமாயிடுது. ஓடி ஓடி அவன் தன்னுடைய வீட்டிற்கு சந்தோஷமாக போகும்போது ரொம்ப நாள் பிறகு அப்பா வருகிறாருன்னு தன்னுடைய மகள் அப்பா என்று நேரா வந்த உடனே தங்கமே அப்படின்னு தூக்கி விட்டாராம். குழந்தை தங்கமா மாறிட்டா. குழந்தை வேணுமா? குழந்தை அளவுக்கு தங்கம் வேண்டுமாங்க? ஐயோ, பசி எடுக்கிறது சரி, சாப்பாடு கொடு என்றால் மனைவி சோறு போட்டால் ஆஹா ஓஹோ என்று அந்த சாப்பாட்டை எடுத்து வாயில வைத்தால் அது தங்கமா மாறிடுச்சு. முழுங்க முடியாம செத்திருப்பான். நம்ம இப்படிப்பட்ட வரங்களை விரும்புகின்றோம். நம்ம அநேக முறை தேவனிடத்துக்கு சென்று எதேதோ வேண்டும், பணம் வேண்டும், தங்கம் வேண்டும் என்று நம்ம எல்லாவற்றிலும் உன்னதமான நிலைக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறோம். தவிர இவைகள் வரங்கள் அல்ல. இவைகளால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. புத்தியீனமாய் அனாவசியமானவைகளுக்காக நாம தேவனை கேட்க தேவையில்ல. அவர் ஒரு வரம் கொடுத்திருக்கிறாரு. ஒரு சிலர் இன்னொரு விதமா கேட்பாங்க. ஒரு முறை 2 சிநேகிதர்கள் சென்று அவங்க தவம் செய்து கொண்டிருக்காங்க. 2 நபர்கள் தவம் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பிடிக்காதாம். ஒருத்தருக்கு ஒருவரை அவனுக்கு என்ன வரம் கொடுத்தீங்க என்று இவங்க 2 பேரும் வேண்டிக் கொள்றாங்க இல்லையா? ஒருவன் எனக்கு என்ன வரம் வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன வரம் கொடுத்தீர்களோ அதுல 2 மடங்கு வேண்டும் என்று கடவுளை கேட்டான். இதோ பெற்றுக்கொள்ளு என்றார். 2வது நபரிடத்துல உனக்கு என்ன வேணும் என்று கேட்டால் அவன் என்ன கேட்டான்னு கேட்கிறானாம். உனக்கு என்ன கொடுக்கிறனோ அதை 2 மடங்கா கொடுக்க சொல்லி அவன் கேட்டான் என்று சொன்னாரு. அவ்வளவுதான். இவன் கற்பனை செய்கின்றான். நான் 1 ஏக்கர் நிலம் கேட்டால் அவனுக்கு 2 ஏக்கர் வந்துடும். நான் ஒரு கோட் கேட்டால் அவனுக்கு 2 கோட்டு கிடைக்கும் என்று அறிந்து இவ்வளவு தவம் செய்து இவ்வளவு வரத்துக்காக வேண்டினவங்க அவனை விட மற்றவனுக்கு ஏன் அதிகமாய் வர வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு கண்ணை எடுத்துருங்க என்றாராம். இவனுக்கு 1 கண்ணு போச்சு, அவனுக்கு 2 கண்ணும் போச்சு. நம்ம தேவனை கேட்பது இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். தேவன் கொடுப்பதை வாங்கி கொண்டால் நம்ம பாக்கியவான்களா இருப்போங்க. தேவன் ஒரு பெரிய வரத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு. பாருங்க, கொரிந்தியருக்கு 2வது நிருபம் 9வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சொல்லி முடியாத தேவன் அருளிய ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட். சொல்லி முடியாத, சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஈவை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஈவுகள், வரங்கள் என்னும் போது ஏதோ கொடுப்பது அல்ல. இயேசு ஆண்டவர் தன்னை தானே நமக்காக அர்ப்பணித்துக் கொண்டார். அவரே நமக்கு கிடைத்தார். அவர் கொடுப்பது அல்ல, கொடுக்கிறவரே நம் சொந்தமா இருந்தா இன்னும் எவ்வளவு சம்பூரணம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு. புத்தி, ஞானம் என்கிற பொக்கிஷம் எல்லாம் அவருக்குள்ளே சேர்ந்திருக்கிறது. தேவன் மனிதனுக்கு பணம் வேண்டும் என்றால் ஒரு கோடீஸ்வரனை அனுப்பியிருப்பார். மனிதனுக்கு நல்ல ஆரோக்கியம் தான் வேண்டும் என்றால் ஒரு நல்ல டாக்டரை அனுப்பியிருப்பாரு. மனுஷனுக்கு விஞ்ஞானமே வேண்டும் என்றால் ஒரு சயின்டிஸ்டை அனுப்பியிருந்திருப்பாரு. மனுஷனுக்கு இன்னும் ஏதோ வேண்டும் என்றால் அதே கொடுத்திருப்பாரு. ஆனா மனுஷனுக்கு இதெல்லாம் இல்ல. வேண்டியது எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு ஞானம் இருந்தாலும், எவ்வளவு விஞ்ஞானம் இருந்தாலும்
எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாலும் உன்னுடைய ஆழ்மனது தேவனோட சரியா இல்லாவிட்டா, உன் மனசுல உனக்கு நிம்மதி இல்லாவிட்டால், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற நிலைமை உனக்கு இல்லாவிட்டால், நம்ம வாழ்க்கை பயங்கரமானதா இருக்குங்க. அதற்குதான் நமக்கு ரட்சகர் வேண்டும். நம்மை ரட்சிக்கிற நபர் நமக்கு வேண்டும். நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்யக்கூடியவர்கள் வேண்டும். பரலோகத்தில் யார் போவார்கள் என்றால், ஒருவேளை தூதர்கள் போகலாம்னு சொன்னாலும் அந்த தூதர்கள் நம்ம பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாது. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு மீட்பின் கிரயத்தை செலுத்த முடியாது. அதனாலே ஆண்டவர் அவரே நமக்காக இந்த உலகத்துக்குள் வருவது, பிதா குமாரனை இந்த உலகத்துக்குள் அனுப்புவது நடந்தது. தேவன் உலகத்தை எவ்வளவோ நேசித்ததினால் அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்து உன்னோடு இருந்தால், கிறிஸ்துவை நீ கொண்டிருந்தால், நீ எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த நாட்கள் அநேகர் விசுவாசிகள் எனப்படுறவங்க வரங்கள் வேண்டும், ஆவியின் வரங்கள் வேண்டும். ஆவியின் வரங்கள் அநேகம் இருக்குங்க. ஆவியின் வரங்கள் சுகப்படுத்துகிற வரங்கள் இருக்கு, போதிக்கிற வரம் இருக்கு, உபசரிக்கிற வரம் இருக்கிறது. இன்னொரு பெரிய செட் ஆஃப் ஒரு தொகுப்பாக இருக்கு பாருங்க. வாசிக்கலாமா ஒரு முறை? கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 12 அதிகாரம். ஆவியின் வரங்கள் அநேகமா இருக்கிறது. என்னங்க, கிருபை வரங்கள் அநேகமா இருக்கிறது. சிலர் தீர்க்கதரிசிகள், சிலர் போதகர்கள், சிலர் குணப்படுத்துகிறவர்கள், சிலர் உபகாரம் செய்கிறவங்க, சிலர் அதிகாரிகள், சிலர் பலவித பாஷைகளை பேசுகிறவர்கள், இப்படி எத்தனையோ அற்புத ஆச்சரியங்களை செய்கிறவங்க இருக்கிறாங்க. நீ எத்தனை அற்புதங்களை செய்தாலும், எவ்வளவாய் நீ போதித்தாலும், நீ எவ்வளவாய் தீர்க்க தரிசனம் சொன்னாலும், நீ கிறிஸ்துவை கொண்டிராவிட்டால் நீங்கள் யாரும் எனக்கு தெரியாது என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே ஆவியின் வரங்கள்ல முக்கியமான வரங்களை நாடுங்கள். முக்கியமான வரம் அன்பு. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயரே அன்பு. கிறிஸ்து நமக்காக அன்பை வெளிப்படுத்துவதற்கு வந்திருக்கிறாரு. அவருடைய அன்பில நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்று, அவர் அன்பின் மூலமாய் நாம மன்னிப்பை பெற்று அவர் ராஜ்யத்தின் புத்திரராக வேண்டும் என்பது தேவனின் தீர்மானமாயிருக்கிறது. சொல்லி முடியாத அவருடைய ஈவுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து பிறந்தார், எனக்காக பிறந்தார் எனும்போது என்கிற விஷயத்தை நம்ம கவனிப்போம். என்றைக்கு பிறந்தாரு, எங்க பிறந்தாரு, எப்படி பிறந்தார், இதெல்லாம் பக்கத்துல வைப்போம். என் ரட்சகர் எனக்காக இந்த உலகத்துக்கு எனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். அவர் எனக்கு துணையா இருப்பதற்காக வந்தாரு. என்னை தேற்றுவதற்காக பிறந்தாரு. என்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்வதற்காய் ஆண்டவர் வரமாக, வரம் என்றால் வாங்க முடியாது, ஃப்ரீ. என்னங்க, வெகுமதி என்பது இலவசம், ஈவு என்பது இலவசம், கிஃப்ட். இட்ஸ் ஜஸ்ட் a gift. வேற யாரோ அதற்கு பணத்தை கொடுத்தாங்க, நம்ம அந்த கிஃப்டை வாங்கிக் கொள்கிறோம். நமக்கு கொடுக்கிற இவ்வளவு பாக்கியம், பரலோக ராஜ்யத்தின் குடியுரிமை, ஒரு கிஃப்டாக சும்மாவே விலையை வாங்காமல் தம்முடைய ராஜ்யத்தின் புத்திரராகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு ஒவ்வொன்றுக்கும் பில்லு கட்டினாதான் என்ட்ரி. ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ என்றால், பாவத்தின் சம்பளமாகிய மரணம், அந்த மரணத்தின் வழியாய் நித்திய நரகம். ஆனால் இயேசு ஆண்டவர் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரத்தை செலுத்தி நமக்கு அவருடைய வரத்தை கொடுத்திருக்கிறார். ஃப்ரீ டிக்கெட். பரலோகத்துல நுழைவு என்பது நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நாம செலுத்த வேண்டிய கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறாரு. நமக்காக அவர் தன்னைத்தான் அர்ப்பணித்துக் கொண்டார். மரணத்தை மரணத்தின் மூலமாய், மரணத்தின் அதிகாரியை மரணத்தின் மூலமாய் ஜெயித்துட்டார். அவர் நமக்காக இந்த உலகத்துல பிறந்தாராகவே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்றைக்கும் வாழ போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 23 வாசித்தால், வாசிக்கிறேன், பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை வரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நித்திய ஜீவன். அல்லேலூயா. யாருங்க நமக்கு நித்தமும் வாழக்கூடிய அந்த சஜீவனியோ அந்த அமிர்தமோ ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, யார் கொடுக்க முடியும்?
சாகாமல் பிழைக்கக்கூடியவங்க யாராவது இருக்கிறாங்களா? மரணத்தை பார்க்காதவங்க இந்த உலகத்துல யாராவது இருக்கிறாங்களா? நித்திய ஜீவனை உனக்கு கொடுத்து நித்தமும் வாழ்கிறவனாக உன்னை செய்ய மரணத்தை ஜெயித்த இயேசாண்டவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார், உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். என் மீது விசுவாசம் வைக்கிறவன் மரிக்க மாட்டான், மரித்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று சொன்ன ஆண்டவர் மூலம் இன்றைக்கு நமக்கு பரலோக ராஜ்ய பிரவேசம் இருக்கிறது. ஏதோ கிறிஸ்துமஸ் என்ற சந்தர்ப்பத்துல ஏதோ அடாவடி செய்து கொண்டு இருப்பது அல்ல. எவ்வளவு பெரிய வரமாக, கிஃப்டாக தேவன் தம்முடைய குமாரனை எனக்காக கொடுத்திருக்கிறார். என் தண்டனையை, என் அவமானத்தை, என் சிற்றையை, வேதனையை, சாபத்தை சுமந்து எனக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுக்க, என்னை பரலோக ராஜ்யத்தை வாரிசாக்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார் என்று உற்சாகத்தோடு ஆனந்திப்போம், சந்தோஷப்படுவோம், துதிகளை செலுத்துவோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் அன்று யாரும் பிதாவை சேர முடியாது என்று சொன்ன ஆண்டவர் வார்த்தைகளை இன்னும் ரட்சிக்கப்படாத இந்த உலகமே என்றைக்கும் என்று நினைத்து இந்த உலகத்தின் கிஃப்டுகளை, பரிசுகளை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறவங்க, நித்திய ஜீவன் என்னும் கிஃப்டை பெறாதவங்க பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகளா இருப்பார்கள் என்ற நிச்சயம் இல்லாதவங்க, பரலோகத்துக்கு வழியாகிய கிறிஸ்துவை அறியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த உலக இரட்சகரை குறித்து எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி, அந்த சுவிசேஷம் இன்று உங்களுக்காக பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய மேன்மையான பேக்கேஜ், ரட்சிப்பு, இரட்சகர் உங்களுக்காக வந்திருக்கிறாரு. உங்களை உங்கள் பாவங்கள்ல இருந்து ரட்சிப்பாரு, உங்கள் சாபங்கள்ல இருந்து மீட்டுக் கொள்ளுவாரு, மரணத்திலிருந்து தப்பு வைப்பார். அவர் ஜீவனுள்ளவர், அவர் நாமத்திலே சகல ஆசீர்வாதமும் உண்டு என்ற விஷயத்தை நாம அனுபவிப்போம், நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அறிவிப்போம். பண்டிகையா இல்லாமல் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அன்று சாஸ்திரிகள் வந்து அவரை ஆராதிச்சாங்க, பணிந்து விழுந்த அவரை. அன்றைக்கு மேய்ப்பர்கள் வந்து அவரை பணிந்து கொண்டாங்க. அவ்வளவு ஏங்க, நான் என்னுடைய கர்ப்பத்திலே இரட்சகர் பிறக்க போகிறார் என்று அறிந்த மரியாள் என் ஆவி கர்த்தருக்குள் மகிழ்கிறது என்று அவரை துதித்து ஆராதித்தது போல இன்றைக்கு நாம இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைகளில் நம்ம இஷ்டம் போல இல்லாமல் ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிப்போம். இவ்வளவு பெரிய வரத்தை கொடுத்த ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்று நம்மை நாம அர்ப்பணித்துக் கொள்வோம். அவருடைய அன்பை, அவருடைய தியாகத்தை, எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்கிற விஷயத்தை நம்முடைய இருதயத்திலே பத்திரப்படுத்திக் கொண்டு, நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன், நான் என் சொத்து அல்ல, என்னுடைய சரீரத்தினாலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு கொண்டு வாழ்வதினி நாளல்ல கிறிஸ்துவே, சாவு எனக்கு ஆதாயம் என்ற பவுலைப் போல இந்த உலகத்தில் ஆண்டவரின் சாட்சிகளாய், அவருடைய பிரதிநிதிகளாய், அவருடைய அன்பின் தூதுவர்களாய், அவருடைய பெரிய வரத்தை குறித்து அறிவிக்கிறவர்களாய், அநேகரை நித்திய நரகத்திலிருந்து தப்புவிக்கிறவர்களாய், அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இந்த புதிய வருஷத்திலே கர்த்தருடைய கிருபையில பத்திரப்படுத்தப்படும்படிக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய ரட்சிப்பை தொடர்ந்து கொண்டு நாம ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாயிருப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்களுக்காக இறங்கி வந்த இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏதோ ஒரு கிஃப்டை எங்களுக்கு கொடுக்கிறவராக அல்ல, பொருட்கள் வாகனங்களை அல்ல ஆண்டவரே, பொன் வெள்ளியை அல்ல அப்பா, உம்மை நீரே எங்களுக்காக ஒப்பு கொடுத்து கொண்டு ஒரு வரமாக எங்களுக்கு கிடைத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ரட்சிப்பின் வரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றியப்பா. நிரந்தரமாய் பரலோக ராஜ்யத்தில் என்றைக்கும் உம்மோடு கூட வாழ்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீரே ஒருவேளை பிறக்காமல் இருந்தால் இந்த உலகத்துக்கு மீட்பே இல்லை. நீர் சிலுவையில் பலியாகாமல் இருந்திருந்தால் நித்திய நரகத்துக்கே நாங்கள் போவோம் என்று அறிந்து பரத்தை விட்டு பூமியில உதித்த உம்முடைய அன்பை நினைவுபடுத்தும் இந்நாட்களிலே உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வதற்கு, உம்மை துதித்து ஸ்தோத்திர பாடல்களை பாடுவதற்கு, ஜனங்கள் எல்லாருக்கும் உம்முடைய அன்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பாரங்களுக்கு 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் அற்புதத்தை செய்வார், உங்க ஜெபத்துக்கு பதில்களை கொடுப்பார். இந்த யூடியூப் சேனல்ல லைக் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க விவரங்களை கமெண்ட் பண்ண மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவருக்கும் துணையாயிருப்பதாக.